அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. மதுரையில் மிகப்பெரிய செயல் வீரர் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசப்பட்டது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வெற்றி நம்ம தீர்மானிக்கிறோம். கூட்டணி ஆட்சி வேண்டும். நம்மளை இதுவரைக்கும் ஏளனமா பேசிய அனைவரையும் இந்த முறை நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க பதிலடி கொடுத்தாகணும். நம்ம இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற முடியாது. திடீர்னு ஒருத்தவங்க கோவப்பட்டு பொங்கி புயலா மாறிக்கிட்டாங்க. சரி, அப்படி அந்த புயல்கள் என்னதான் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். சமீபத்தில் எங்க மதுரையில விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர் தலைமையில பெரிய செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த முறை நம்ம இல்லாம யார் ஆட்சி அமைக்க முடியாது, ஆமா கண்டிப்பா நீங்க எல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது அப்படி என்று பல்வேறு கருத்துக்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்சி யாரும் அமைக்க முடியாது, நம்ம போற கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும், நம்மளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம விஜய் பக்கம் போயிடுவோம். ஏன்னா திமுக நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால நம்ம கேட்கக்கூடிய சீட்டுகள் என்ன சீட்டு, லாட்டரி சீட்டு கிடையாதுங்க, கேட்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டு. அதே மாதிரி மந்திரி பதவி வேண்டும். மந்திரி பதவி கொடுத்தனே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பிரசிடென்ட் யாரு, பிரசிடென்ட்லாம் கட்சி சார்பு நிற்க மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க பிரசிடென்ட். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேர்மன், மேயர், இந்த மாதிரி பதவியெல்லாம் எங்களுக்கு வேண்டும். வரக்கூடிய காலங்களில் கட்சி நாங்கள் பலப்படுத்தணும். நாங்கள் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் ஒன்றுமே அசையாது. இந்த தீர்மானம் நான் உடனே தலைமைக்கு அனுப்புகிறோம். தலைமை எடுக்கக்கூடிய முடிவை உடனே செஞ்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றான்னு ரொம்ப கோபமாக ரொம்ப ஆக்ரோஷமாக தீர்மானம் போட்டு எல்லா பேரும் கையை கிழிச்சு பெட்டெல்லாம் வர்ற அளவுக்கு யார் வேக வைக்கல, பேனா எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வடிவேலு படத்துல நீங்க பார்த்தா ஒரு காமெடி தெரியும். ஒருத்தவங்க புதுசா கடை வச்சிருப்பாங்க. அந்த கடை வச்சோடனே கடையோட 4 பேர் சுத்துவாங்க, வேலை வெட்டியில் அனுப்புறான். நினைச்சுனானே நம்மளும் நம்மளை கேட்காம கடை வச்சிருக்கானே, என்ன பண்ணலாம், நம்மள கேட்காம கடை வச்சிருக்கானா, அப்படியா வா நேராக போய் அவன் அடிப்போம். டம்மன்னு போய் ஒரு 5 பேர் அடிப்பான். அடிச்சு வடிவேல் ஓரம் ஒடியாது ஒரு மூலையில செவுத்து ஓரமா குத்த வச்சு துண்டப்பட்டு உட்காந்துருப்பாப்புல. ஏன்னா ஒளிஞ்சிருக்கோம், டேய் நம்ம அவனை அடிச்சிட்டோம், அவ இப்படியே கடையை மூடிட்டு ஓடுனா அவன் நமக்கு அடிமை, இல்ல சண்டைக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணா நம்ம இனிமேல் அவனுக்கு அடிமை. அந்த மாதிரிதான் காங்கிரஸோட பிளான் இருக்கு. எப்படியா திமுகவை தன் கூட்டணியில் வளைச்சு போட்டு அமைச்சர் ஆக்கிடணும், அதிகமான சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல புயலா வேலை வைக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் நிர்வாகிகள் செயல் வீரர் கூட்டத்துல ஒரு 3 பீஸ் பேசுது. பேச்செல்லாம் கேட்டோம்னா யாரு பெரிய பெரிய பேச்சாளர்களை தோத்து போகக்கூடிய வகையில பேசுறாங்க. நான் வார்டுல இருந்து ஜெயிச்சேன், அப்ப கூட திமுக காரங்க ஒரு காங்கிரஸ் சார்பாக ஒரு வார்டுலோட இன்னும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தாங்க. அந்த உள்ளடி வேலையெல்லாம் தகிர்த்து கடினமான போட்டி பின்பை அந்த வார்டுல இருந்து ஜெயிச்சேன். அந்த வார்டுல ஒரு 300 ஓட்டு இருக்கு, 500 ஓட்டு, அதுக்கு எதுக்கு பண்ணி கடினமா போராடணும். அங்க உள்ள மக்கள்கிட்ட நீ சகஜம் பழகி அங்க என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எவ்வளவு சரி பண்ணும், அரசியல் நீ எப்படி அங்க புத்துணர்ச்சி பெற்றிருக்க, அங்க மக்கள் எவ்வளவு எளிமையா இருக்கு, அங்க அந்த வார்டில் நீ இருக்கனா அந்த வார்டில் இருக்கும் சொந்த பந்தம் தாய் இல்லையே, ஒண்ணுக்குள்ள ஒன்றும் பங்காளி அது மாதிரி தெரிஞ்ச வந்த இருப்பேன். அங்க எதுக்கு திமுக ஓட்டை எடுக்கணும். நீ அந்த வார்டில் உருப்படியே சண்டை சத்திரம் இல்லாம ஒழுக்கமா இருந்ததுன்னா உங்களுக்கு வார்டில் ஓட்டு விழுக போகுது. நீங்க இறங்கி மக்கள்கிட்ட வேலை செய்யணும். ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் கட்சி கூட்டம் கூட்டுற மாதிரி நீ என்னைக்கு ஒரு நாளைக்கு காங்கிரஸ் சொல்லி போயின்னா திடீர்னு பயந்துட மாட்டாங்களா அப்படின்னு திமுக தரங்க சொல்றாங்க. சரி நைட் இந்த புலம்பெல்லாம் முடிஞ்ச முன்னாடி அப்படி மைக்கெல்லாம் போட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நம்ம விஜயோட சேர வேண்டும், விஜயோட சேர்ந்து நம்ம நின்னா பெரிய அளவுல வெற்றி பெற்றலாம், நமக்கு பெரிய அளவுல ஓட் பேங்க் இருக்கு, நம்மளை யார் அசைக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேசி முடிச்சிட்டாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாணிக்க தாகூர் அவர் சொல்லக்கூடிய கட்சி தான் ஜெயிக்கும். என்னங்க அவரு எப்படிங்க சொல்ல முடியும், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தானே, என்ன மாணிக்க தாகூர் அப்படின்றீங்க. சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தாங்க இந்த பேரு. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே மாநில தலைவர் பதவிக்கு தான் எங்கால உட்கார வைக்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எங்கால காங்கிரஸ் கேட்டோம்னா மாணிக்கம் தாகூர்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும். இந்த கட்சிக்காண்டி ஒரே ஆளா கொடிகாத்த குமரன் மாதிரி இந்த காங்கிரஸ் கொடியை எங்க நெஞ்சில் சுமந்துக்கிட்டு மாணிக்கம் தாகூர் எங்க போனா காங்கிரஸ் 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 மூச்சுக்கு 3 தடவை சொல்றாருங்க. அதனால இந்த முறை காங்கிரஸ் பக்காவா எந்த டீம், ஏ டீம் திமுக, பி டீம் தாவேக்கா எந்த கூட்டணிக்கு போதோ கண்டிப்பா அங்க ஆட்சி அமைக்கிறோம், நாங்க எல்லாம் அசைக்க முடியாதுன்னு யார் சொல்றா. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த
தவிர்க்க முடியாத அரசியல் சக்திகள் பேசி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதை பத்தி அப்படியே போய் நம்ம திமுக காரவங்கிட்ட ரொம்ப முக்கியமான தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. அவங்க போற கூட்டணி தான் கண்டிப்பா ஜெயிக்கும். அதனை தொடர்ந்து மதுரை வடக்கு இந்த முறை எங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கி ஆக வேண்டும். அதை கார்கே கிட்ட சொல்லிட்டோம். அதனால தேசிய தலைமை எங்களுக்கு ஓகே சொல்லிடுச்சு. மதுரை வடக்குல காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற போறோம். எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வாசம் தாங்க அவங்க சொல்றல உண்மை. மாணிக்கம் தாகூருக்கு இது சட்டமன்ற தேர்தல், அவருக்கு என்னங்க கஷ்டம், இவன் ஜெயிச்சனா இவன் தோத்தன. இதே இது நாடாளுமன்றம் தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிரச்சனை வந்தா நேரா ஒரு சால்வு எடுத்து போய் இங்க முதலமைச்சர் யார் என் கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து துண்டை பத்தி, அண்ணே உங்களை நம்பிதானே நிக்கிறேன், இந்த முறை எப்படியாவது எங்களுக்கு என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அண்ணே கையை மட்டும் காட்டி விடுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்னே அப்படின்னு கையை காலை பொறிச்சு ஜெயிச்சு வந்துட்டு இன்னைக்கு அப்படியே மாத்தி அடிக்கிறார் பாத்தீங்களா. இது மன வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த 26 சட்டமன்றத்தில் ரொம்ப டஃப்பா இருக்கு. ஏன்னா புது புது கட்சிகள் உள்ள வந்திருக்கு. அதே மாதிரி ஓட்டுகள் 4 பக்கம் 3 பக்கம் சரி போகக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த தேர்தலை பயன்படுத்தி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க. அதை பாத்தீங்கன்னா யார் பேசணும், எங்க கட்சி தலைவர் ஸ்டாலினும் அதே மாதிரி கார்கே பேச, ராகுல் காந்தி பேசுறான். இவங்களாம் எப்படிங்க பேசுறாங்க, என்னமோ இவங்க எல்லாம் பேசுற பார்த்தா எல்லாமே யாரு ராகுல் காந்தி மேல இருந்து சொல்லி யார் மாணிக்க தாகூர் பேசுற மாதிரி இருக்கு. இவங்க அநேகமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது திமுகவோட சண்டை போட்டு யாங்க தாவேக்கா பக்கம் போலாம் நினைக்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. போனா போட்டோம். ஆனா மதுரை வடக்கும் தர மாட்டோம், மதுரை வடையும் வாங்கி தர மாட்டோம். வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் பக்கம் போனா 18 எம்எல்ஏ இருக்காங்களா, போனா எங்களுக்கு ஒன்றும் கவலை. போனா அந்த 18 எம்எல்ஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த முறை நாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு சீட்டு தரோம் சொல்லிட்டோம். அந்த 18 பேர் அப்படியே கட்சியை கலைச்சு நேரம் திமுக சேர்ந்துருவாங்க. இருக்கு அந்த 10 பேருக்கு எண்ணிக்கை குறைஞ்சிடும். போனா காங்கிரஸ் 2 உடஞ்சிருங்க. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பக்கா வச்சுக்குவேன். எங்களை மீறி காங்கிரஸ் வெளியேறிச்சு, தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியாது. ஏற்கனவே தலையே தூக்க முடியல, சுத்தமா தலையே தெரியாம மண்ணில் விட்டு வாஷ் அவுட் பண்ணிடுவோம். ஆனா திமுகவை மீறி காங்கிரஸ் ஒன்றும் தமிழகத்தில் செய்ய முடியாது அப்படின்னு திமுக சொல்றாங்க. இதை பற்றி காங்கிரஸ் தரப்புல கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மேலிட செல்வாக்கு மாணிக்கம் தாகூருக்கு அதிகமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இடையில கூட பிரச்சனை வந்துச்சு, தளபதி பேசினாரு, ஒரு அமைச்சர் பேசினாங்க. ஆனா கட்சி நாங்க கூட அப்ப என்ன சொன்னோம், ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பேசி முடிப்பாங்க கூட்டணியை பத்தி. அதுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல யாரும் பொது வழியில 2 கட்சியில் கூட்டணியை பத்தியோ எந்த ஒரு கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியா பேசுறாருன்னா காரணம் என்ன, அவர் தேசிய தலைமைக்கு மிக நெருக்கமானவர். யாரு, ராகுல் காந்திக்கு வலதுகரமா செயல்படுறாரு. அதனால ஒண்ணுமே பப்பு வேகாது. இன்னொரு விஷயம், ஆந்திராவோட தேர்தல் பொறுப்பாளராக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதனால கட்சி செல்வாக்குல மிக செல்வாக்கானவர மாணிக்கம் தாகூர். வரக்கூடிய காலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிந்தோடனே மிக விரைவில் மாணிக்க தாகூர் எங்க காங்கிரஸ்ல மிக உயரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் பதவி கூட அதிக வாய்ப்பு இருக்குதா யார் சொல்றா, மாணிக்க தாகூர் ஆதரவாளர் சொல்றாங்க. இப்ப செல்வ பெருந்தகை தெருல மேலிடத்துல இந்த மாதிரி பேச்சு வந்துருக்கு. இங்க தலைவரோட ஆதரவாளர்லாம் சொல்றாங்க. என்னங்க தலைவர்ன்றீங்க, உங்க கட்சியில தலைவர் யாரு, செல்வ பெருந்தகையா, ராகுல் காந்தியா, இல்ல கார்கேவா? எல்லாமே எங்கள் தலைவர் தான். எங்களை எல்லா பேருமே எங்களுக்கு தலைவர். ஏன்னா இந்த தொண்டன் நாளை தலைவன், நாளை தலைவன் இந்த தொண்டன். சரி ரைட், நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பேச்செல்லாம் முழுசா கேட்கப்பட்டு உற்று கவனிக்கப்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க போற கூட்டணி எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, தலைவா நாளை கேள்வி நாங்க எந்த கூட்டணியை பார்த்து எங்க கையை காட்டணும், அப்படியே எல்லா ஓட்டு கை சின்னத்திலேயே விழுகிற வரைக்கும் பட்டாவா மக்கள் செல்வாக்கு இருக்கு. நாங்க ஏன் இது வரைக்கும் மாநாடு பொதுக்கூட்டம்லாம் போட மாட்டோம். நாங்க மாநாடு பொதுக்கூட்டம் போட்டா தமிழ்நாடு தம்பிச்சு போயிடும், அவ்வளவு கூட்டங்கள் வரும். அந்த கூட்டம்லாம் வரவே கூடாதுன்றக்காண்டிதே, மக்களுக்கு இந்த உயிர் சாதாரங்கள் பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றக்காண்டிதே நாங்கள் எந்த இதுவுமே போடுறது இல்லை. மக்கள் நலனில் என்னைக்குமே காங்கிரஸ் மிக சிறப்பாக செயல்படுது. நாங்கள் திமுக பக்கம் போனால் திமுக வெற்றி பெறும், தாவேக்கா பக்கம் போனால் தாவேக்கா வெற்றி பெறும். அப்பனா நீங்க எந்த 2 கூட்டணிக்கு போகாம தனியா நின்னீங்கன்னா
நீங்க ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்கா? தனியா நிக்க வாய்ப்பு இல்லைங்க தலைவா. நாங்க திமுகவா டிவிகவா தான் நிக்கிறோம். ஆனா எந்த கூட்டணியா இருந்தாலும் ஒரு சில தினங்கள்ல நாங்க முடிவு அறிவிச்சிருவோம் அப்படின்னு காங்கிரஸ் உள்ள மாணிக்க தாகூரின் ஆதரவாளர் தெரிவிக்கிறாங்க. சரி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கூட்டணி இறுதி செய்யக்குள்ளையும் சட்டமன்ற தேர்தலை முடிஞ்சிருமான்று சமூக அளவில் யோசிக்கக்கூட சூழல இந்த திமுக கூட்டணியில பிரச்சனையை தொடர்ச்சியா போய்க்கு இருக்கு. நம்ம ஊர்ல இந்த கதையை அடிக்கடி தொடர்ச்சியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தவங்க முடி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த முடியை சுட்டி மலையை கட்டி இழுப்பேன். என்னடா அப்படி இழுக்கிற, முடி புயலாதான் கேட்டா, இல்ல நான் ஏன்னா முடிக்கும், வந்தா மழை போனா முடி அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இழுக்குது, வந்தா மழை போனா முடி. அந்த கணக்குல இப்ப திமுக இழுக்குது, வந்தா திமுக போனா டிவிகே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது என்பதை வருங்காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.